தாவேக்காவை காப்பாற்ற முடியாது, உங்க கட்சியை காப்பாத்துறது அதிமுகவினுடைய முதன்மை கடமையா இன்னைக்கு மாறி போச்சு. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய அரசியல் புள்ளியா அதை நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தாவேக்காவின் வழக்கறிஞராக தொடர்ந்து இருப்பவர்கள் அதிமுக தான். ஏன்னா தாவேக்காவுக்கு பேசுறதுக்கு நபர்களே கிடையாது. அவர்கள் கட்சியிலேருந்து தலைவரும் பேச மாட்டாங்க, பொதுச் செயலாளரும் பேச மாட்டாங்க. எல்லாரும் டெல்லிக்கு போயிடுவாங்க, பதுங்கிடுவாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியாது. சொல்றார் அந்த மௌனத்துக்கு பின்னணியில அவர் விஜய் அதை ரசிக்கிறார். ஒரு சினிமாவில் எப்படி தனக்கான பேசுபொருள் விஜய் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. லைட் ஆஃப் பண்ணி போட்டு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். தனக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாத்தையும் அவர் ரசிக்கிறார். அவர் ரசிக்க மட்டும்தான் செய்கிறார். தனக்கு இவ்வளோ மாசு இருக்கா, தனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கா, இதுதானே ஒழிய அவர் மக்கள் நலன் சார்ந்தோ மாநில உரிமை சார்ந்தோ மொழி இந்த மாதிரிலாம் அவருக்கு எந்த கான்செப்டும் கிடையாது. எல்லாரும் நெருக்கடி இருக்குன்றாங்களே, திமுக பெரிய நெருக்கடியை கொடுக்கும், உங்க கட்சியவே காலி பண்ணிரும், மீண்டும் வந்தா கவனிங்கன்ற அதை தானே இப்ப திரும்ப திரும்ப சொல்றது. திமுக காலி செய்யாது, தேர்தல் ரிசல்ட்டுகள் தான் எல்லாத்தையும் காலி செய்யும் ஒழிய திமுக காலி செய்யும் அதிமுக காலி செய்யுங்கிறதுல நான் நம்பலை. அவர் ஷாம் சார் கூட ஒன்று சொன்னார், உலக சுற்று வாலிபன் மாதிரி ஜனநாயகனுக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வெற்றி பெறுவாங்க. ஆனால் நான் அந்த ஒப்பீட்டில் கூட எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகம் சுற்று வாலிபன் படம் வந்தபோது கொஞ்ச காலத்துக்கு அந்த படம் வந்த அதே காலகட்டத்தில் திமுகவுக்காக வேலை செய்த எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அப்படியே திமுகவுக்கு எதிராக 2 மாதத்தில் மாறி வேலை செஞ்சாங்க. அதுவரையும் எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவரும் திமுக காரங்களாக தான் இருந்தாங்க. ஏன் 71 சட்டமன்ற தேர்தல் வரையும் மிகப்பெரிய வெற்றியை திமுகவுக்கு வெற்றி தந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் ஒரு 6 மாதத்தில் இந்த படம் வர்றதுக்குள்ள உலகம் சுற்று வாலிபன் தொடங்கும் போது திமுக, படம் முடியும் போது அதிமுக கட்சி உருவாயிருச்சு, ரெட்டாலையை போட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அதனால நான் ஒரு சின்ன இடையூறு புள்ளி ஒரு கொஞ்சம் தப்பு. வரலாறு என்னன்னா 1972 அக்டோபர் மாசம் அதிமுக துவக்கம், 1973 6-7 மாதம் கழித்து தான் உலக சுற்று வாலிபன் படம் ரிலீஸ். அதுக்கு பிறகு அடுத்த ஒரு 20-25 நாளைக்குள்ள திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றி. அப்படித்தான் வரலாறு. இல்ல அப்படி பார்த்தாலும் 7 மாசம் தானே, நான் 2-3 மாசம் சொல்லிட்டேன். 7 மாசத்துக்கு முன்னாடி வரையும் அவங்க திமுக ஓட்டு போட்ட எம்ஜிஆர் ரசிகர், திமுக ஓட்டு போட்டல, திமுக வேலை பார்த்தவங்க, திமுகவுக்கு வேலை பார்த்த அந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் தான். ரொம்ப நாளைக்கு முந்தையே தொடங்கிருச்சு விஜய். அண்மை கால அரசியலுக்கு வரப்ப இல்ல விஜய்க்கு அந்த கான்செப்ட் அதை ஒப்பிட முடியாதுங்கிற, எம்ஜிஆரோட அதை ஒப்பிட முடியாது. படத்தை பத்தி மட்டும்தான், ஒரு ஜனநாயகனுக்கு ஒரு தடைன்றப்ப ஷியாம் சொல்றார், அது அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கலாம், தடுத்துட்டாங்க. அது போஸ்டரே ஒட்ட முடியலங்க, ஒரு போஸ்டர் ஒட்ட ₹1, அதுக்கு போய் சீலெல்லாம் வாங்கிட்டு வந்தா தான் ஒட்டே விடுவாங்க. அப்படிதான் திமுக ரொம்ப அடக்குச்சு, அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. இந்த பாயிண்ட் இந்த அதிமுக ஓகே ஷியாம், இந்த அதிமுகவின் அழைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதிமுகவினுடைய அழைப்பு அப்படிங்கிறது அவங்க தொடர்ச்சியா ஐயனார் சார் சொன்ன மாதிரி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சிலிருந்து அவங்க தொடர்ச்சியாக அதை அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட அவங்க எல்லா டீலிங்கும் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இன்னொன்று, விஜய் பெரிய டிமாண்ட் பண்ற இடத்துலலாம் கிடையாது அப்படின்னு. கண்டிப்பா அவருக்கு டெப்டி சிஎம் கூட தர எடப்பாடி இவங்களா ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடி அப்படிங்கிறதுல ஒருபோதும் எடப்பாடி விலக மாட்டாருங்க. விஜய்க்காக அவர் நீங்க விஜயையோ விஜயின் செல்வாக்கையோ ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அவர் துணை முதல்வர் கூட வேண்டாம், நான் உங்களை ஆதரிக்கிறேன்ற இடத்துக்கு அவர் வருவாரா? இல்லைங்க, அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரசிகர்களுடைய மாஸ் அப்படியே இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களே விஜய் அண்ணா தான் திருப்பி வரணுங்கிறாங்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி இந்த வழக்கு இப்போ என்னவாக இருக்கிறது, அதாவது நம்ம சொல்லுகின்ற கதைகள், ஸ்டோரி, சதி கோட்பாடு இதெல்லாம் விடுங்க. இதை தாவேக்காவினரே நீதிமன்றத்தில் சொல்லலை. செந்தில் பாலாஜி கத்தி வச்சு குத்துனது, ஸ்ப்ரே அடிச்சது, கழுத்தை நெரிச்சது, செருப்பு கட்டி எரிஞ்சது, இது எதையுமே அவங்க பதிவு செய்யலை. இதெல்லாம் விவாதங்களை சும்மா வெளியே சொன்னாங்களே ஒழிய லீகலாக போகும்போது அதை எதையுமே சொல்லலை. எங்கள் கட்சிக்காரன் தான் ஆனர் தப்பு செஞ்சான்னு தான் கட்சி மாவட்ட செயலாளரை போட்டு கொடுத்து காட்டி கொடுத்தது அவங்க கட்சிக்காரங்க தான். திமுக ஒன்றும் கைது செய்யலை. இவர் தான் காரணம், இவரை பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னது புசியானது மாதிரியான நபர்கள் தான். ஸோ இப்படியான கட்சிங்கிறப்ப இது மிகப்பெரிய பின்னடைவில் தான் இருக்கு கட்சி கட்டமைப்புல இருந்து. நீங்க இன்னொன்றையும் சொன்னீங்க, அந்த புள்ளின்றது சிபிஐயிடம் வழக்கு போயிடுச்சு. ஆமா, பாஜகவிடம் இருந்து காப்பாற்றி கொள்ளணும்னா அவர் அந்த அன்னைக்கு போயிடணும். கிட்டத்தட்ட டீலிங்லாம் முடிஞ்சு போச்சு. டீலிங் தாங்க இருக்காரு, வேற ஒண்ணும் இல்லைங்க. இவர் பாஜக கொள்கை எதிரி இவர் சொன்னாரு, நான் பாஜகவுடன் போக மாட்டேன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்பயே ஒன்றும் பெரிய பாஜகவுடன் கூட்டணி சேராவிட்டாலுமே இவர் ஒன்றும் பெரிய பாஜக எதிரி கிடையாது. கூட்டணி சேராவிட்டாலும் ஆதவர்ஜி பேசினப்ப குர்ஆனின் மீது நாங்க சத்தியம் செய்யறோம், நாங்க ஒரு காலும் அவங்க அதிமுகவை கமிட் பண்ணல, ஆனா பாஜகவை கமிட் பண்ணாங்க. விஜய் அவர்களோட கடைசி அந்த உரை, கரூர் துயரத்திற்கு முன்பான உரையிலையும்
பாஜகவோட போனதுனால எம்ஜிஆர் விசுவாசிகள் தொண்டர்கள்லாம் அதிருப்தியில இருக்காங்கன்னு தான் சொல்றாரு. நீங்க பாஜக எதிர்ப்பையும் கொஸ்டின் இல்லை, பாஜக எதிர்ப்பை வந்து நான் கொஸ்டின் இல்லை. அவங்களுக்கு பாஜக எதிர்ப்பெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்புங்கிற அந்த அளவுக்கு இந்துத்துவ எதிர்ப்பு. அப்ப இந்த டீலிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதற்காக இந்த அழைப்பு, கொடி பிடிச்சாச்சுன்ற இதெல்லாம் எதுக்காக? அதாவது பாரதிய ஜனதா நீங்க சொல்ற மாதிரி அதிமுக விஜய் கூட்டணிக்கே கூட அது ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா பாஜகவுடன் சேர்ந்து நிக்கணும், எப்படியாவது திமுகவை அழிக்க நம்ம எல்லாம் ஒரு அணியில சேரணுங்கிற அந்த கான்செப்ட் தான் வருமே ஒழிய விஜய்க்கு ஒரு டிமாண்ட் இருப்பதா புரியல. இப்போ எடப்பாடிக்கு தான் டிமாண்ட் இருக்கு. எடப்பாடி வந்து இவர் ஒரு காலத்துல வந்து டெப்டி சிஎம்ங்கிற கான்செப்ட்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் பிஜேபி அலையன்ஸ் வந்துருச்சு. எல்லாரும் ஏடிஎம்கே விஜய்க்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அப்போ உண்மையிலே விஜய்க்கு ஒரு டிமாண்ட் இருந்தது. என்ன டிமாண்ட்னா 2 கட்சிக்கு மாற்றுங்கிறப்ப ஒரு டிமாண்ட் வந்தது. விஜயகாந்த் மாதிரி, சீமான் மாதிரி, கமலஹாசன் மாதிரி 2 கட்சியும் திட்டுறாருன்னு. இப்ப இவர் வந்து ரொம்ப வெளிப்படையா திமுக மட்டும் தானே சார் டார்கெட். இப்ப விஜய் தரப்புல இருந்து மறுக்கல, விஜய் ரசிகர்கள் அதிமுகவோட சேர்ந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இயல்பாகவே இப்ப வந்து விஜய்க்கான டிமாண்ட் போயிருச்சு. விஜய்க்கு டிமாண்ட் எப்ப இருக்கும்? திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ், பாஜக காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டிவ், என் தலைமையில் கூட்டணி, இந்த கான்செப்ட் இருக்கும்போது தான் விஜய்க்கு டிமாண்ட். இப்ப இதெல்லாம் சும்மா நடக்குது, ஜோடனையா நடக்குது, எல்லா டீலிங்லாம் முடிஞ்சிருச்சுன்றதுதான் உங்க டீலிங் முடிஞ்சிருச்சுங்கிறது மட்டும் இல்லாம என்னுடைய கணிப்பு பாரதிய ஜனதா டெல்லி எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்க வைக்குது. அதனால வந்து இவர் நினைக்கிற மாதிரி எனக்கு டெப்டி சிஎம் வேணும், வந்தா 75 சீட்டு 50 சீட்டுன்னு கேட்கிற அளவுக்குலாம் இல்ல. ஆனா உதயகுமார் அவர்களோட தொடர்ச்சியான பேச்சுக்கள் வந்து அப்படி முடிஞ்ச மாதிரி தெரியல. அவங்க வந்து திரும்ப திரும்ப கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கு விஜய்கிட்ட வந்து. நீங்க சிரஞ்சீவிய பாருங்க, பவன் கல்யாண பாருங்க, நீங்க அனுபவசாலியோட வரணும்னு கன்வின்ஸ் பண்ற மூட்ல இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அவர் முடிஞ்ச மாதிரி சொல்றாங்க. அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பாஜக கூட்டணியில வச்சுக்கிட்டு திமுக கூட்டணியை ஜெயிக்கக்கூடிய பலம் அஇஅதிமுகவுக்கு இல்லை. அதனாலதான் அவரே சொல்றாரு, ஒரு மெகா கூட்டணினாரு, அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்ட கட்சினாரு, அப்புறம் ஒரு பிரம்மாண்ட கூட்டணின்றாரு, பிள்ளையார் சொல்லின்றாரு. அதெல்லாம் ஏன் சொல்றாரு? அவர் ஒத்துக்கிறதானே அது. எங்களுக்கு பலம் இல்லை, கட்டாயம் விஜய் வேணும், அப்படிதான். இப்போ திரு பொன் வில்சன் சொன்னது கூட எடுத்துக்கங்களேன். 3 ஆப்ஷன் தான். நீ வில்லனாய் அழிய போறியா, எங்களோட வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்க ஒருத்தரை கிங் மேக்கரா நீ ஆக்க போறியா, எடப்பாடியை பதவியில் உட்கார வைக்க போறியா, எடப்பாடியை பதவியில் நீ உட்கார வைக்க போறியா. அதாவது 20% ஓட்டு 10% நாடி நிக்குது, ரைட்டா? இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை தான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, பாலிடிக்ஸ்ன்றது ஒரு கண்டின்ஜென்சி தான். அப்பப்போ என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறது தான். அதுல ஒன்றும் இருவேறுபட்ட கருத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல யாரும் ஒரு பியூரிட்டன்ட்லாம் எதுவும் கிடையாது. வெற்றி பெறணும், அதுக்கு என்ன ஃபார்முலா? விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னது? இவர் அறிவிச்ச அந்த பாஜக என்கின்ற அந்த கொள்கை எதிரி எப்படி இதை வந்துட்டு அவர் அதிமுக அவங்களோட இருக்கும்போது இவர் போயிட்டு எப்படி ஓட்டுவாரு? அப்படிப்பட்ட ஒரு கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியோட நாங்க கூட்டணி சார மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு அங்கதான் ஆர்பி உதயகுமார் அவரோட பேச்சுல என்ன நுணுக்கம், அதெல்லாம் மறந்துட்டு நீங்க வீடெல்லாம் இருந்தாதானே கூரையை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படணும். நீங்க கொள்கை இதெல்லாம் வீடே இருக்காது போல இருக்கு, நீங்க வந்துருங்க அப்படின்னு அழைப்பு. அதாவது கன்வின்ஸ் பண்றாங்களா? ஆமா ஆமா, அப்படிதான். பூச்சாண்டி தான் மக்களை கன்வின்ஸ் பண்றாங்க. பூச்சாண்டி. பிஜேபி எதிர்ப்பணியில் இருக்கக்கூடிய விஜய் இங்க நாளை பின்ன வந்தாருன்னா இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து ஒரு கிராஜுவலா நடந்துச்சு. திடீர்னு அவர் பாஜக ஆதரவு மனநிலைக்கு வரல. முடிக்கலையா? சொல்லுங்க. முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, இந்த இதெல்லாம் விஜய் நேரம் தவறி வந்ததுனாலதான் நடக்கல அப்படி இப்படிலாம் என்னெல்லாம் பண்ணாங்க பாருங்க தாவேகாவுக்கு எதிராக. ஆமா அப்படின்ட்டு முதல்ல எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு முதல் நாள் சொன்னது என்னது? விஜய் நேரத்தோட வந்திருக்கணும் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் அனுபவசாலிகள். அதனால நம்ம எதை வேணாலும் பேசுறது அப்படியே ஜனங்க கிட்ட பதிஞ்சிரும், அதை அவங்கள மாத்திரம் அப்படின்னு நினைக்க வேணாம் யாரும். அதனால ஒரு விஷயத்தை மட்டும், பாலிடிக்ஸ்ல வந்துட்டு பொலிட்டிஷியன் என்ன செய்யறான்றத விவாதிக்கலாம். ஆனா மக்கள் அப்படியே நம்பிடுவாங்க அப்படின்றதெல்லாம் அரசியல் வரலாறு கிடையாது. திமுகவை காண்பித்து விஜயன்றதுல அவருக்கு நிறைய நெருக்கடி எல்லாம் இருக்குல்ல, அதுன்ற ஒரு பார்வை அவருடைய கொள்கை சார்ந்து. ஆனா நீங்க திமுகன்ற ஒன்ன காமிச்சு வந்துருங்கன்றதுதான் பாயிண்டா? அப்படிதான் ஒரு கண்டிஷனிங் கன்வின்சிங் நடக்குதா? திமுகவை காமிச்சு வந்துடணும்னு கிடையாது. கரூர் சம்பவத்துல திமுக எந்த அளவுக்கு உங்களுக்கு நடந்துச்சு இதை நீங்க பாக்குறீங்க இல்லையா? அப்போ என்னன்னா ஒரு வெற்றியை தனிச்சு எதிர்கொள்ள முடியாதா? தாவேகாவல தாராளமா எதிர்கொள்ளலாம். இப்போ தாவேகா வரும்ன்றது என்ன நிச்சயம்? ஆனா ஷியாம் சொன்ன நுணுக்கமான இடம்ன்றது, நீங்க பாதி யாரு வந்துட்டீங்க, வருவாங்க வந்துருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஷியாம் எச்சரிச்சது ஒருவேளை வரலன்னு வைங்க, அது பெரிய பாரதூர விளைவு இல்ல அதிமுகவுக்கு. இல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க வருவாங்கன்ற எதிர்பார்ப்பே கிடையாது.
அவங்க வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தா ஏன் 175 சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் போறாரு, இன்றைக்கு வயல்வெளியில போய் பிரச்சாரம் பவன் கல்யாண் அளவுக்கு அதுதான் ஷியாம் சொல்றாரு, துணை முதல்வர் அளவுக்கு வந்தாச்சு. இல்ல இப்போ வைகோவையும் உதாரணம் சொன்னார். வைகோ எப்படி போயிட்டாருன்னு சொன்னார்ல. ஆமா 2014 கலைஞர் கூப்பிட்டார்ல, பூட்டிய சிறை கதவு திறந்து விட்டது, சிறுத்தையே வெளியே வார்ந்தன்னு கூப்பிட்டாரு சிறைச்சாலையில போய். அப்போ வந்ததால என்ன நிலைமை ஆயிடுச்சு? அதான் சொன்னார்ல மாதிரி இருக்கணும்ன்றீங்க. அததான் சொல்றேன். அவர் என்ன தேமுதிக கூட என்ன சொன்னார்னா, நீங்க ஒரு அறம் சார்ந்து அவங்க ஒரு பக்கம் நின்று ஒரு எதிர்கட்சியா வந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு உடம்பு சரியில்லை நிலைமையில அவர் அந்த சூழ்நிலைக்கு மாறினார். ஷம் இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்டிஷனிங்க விஜய கன்வின்ஸ் பண்றாங்களா இல்ல தாவேகா தொண்டர்களை கண்டிஷனிங் பண்றாங்களா? என்ன நடக்குது? இது எல்லாம் பேசிட்டு பண்றாங்களா இல்ல ஒரு ட்ரை பண்ணலாம்னு பண்றாங்களா? ஷியாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ரசிகர்களை தாண்டி பெரிய தொண்டர் பலம் எல்லாம் தாவேகாக்கு இல்லைங்க. அதான் யதார்த்தமான ஊர் நிலைமை. அதுதான் ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் விஜய்க்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அரசியல்ல ரொம்ப முக்கியம், சினிமாலே அதுதான் முக்கியம், நல்ல வில்லனை கிரியேட் பண்றதுதான். வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா சினிமாவும் தோத்து போயிடும், அரசியலுமே தோத்து போயிடும். பூச்சாட்டி காட்டணும், வேற வழியே கிடையாதுங்க. பாஜகவை பூச்சாட்டி காட்டவில்லையா வில்சன் கேட்கிறாரு. ஆமா, பூச்சாட்டி காட்டத்தான் செய்யணும், வேற என்ன செய்ய முடியும்? அப்ப இங்க திமுகவை பூச்சாட்டி காட்டுகிறார்களா? அதுவும் உண்மைதான். ஆனால் பிராக்டிக்கல் யதார்த்தம் என்னன்னா, பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் சென்னை எடுத்துக்கிட்டீங்கனாலே பிஜேபி பல இடங்கள்ல 2வது இடத்துல இருக்குங்க. வேளச்சேரியிலிருந்து எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும், டி நகர்ல இருந்து. அதை போன தேர்தல் அசம்பிளி வைஸ் நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா பிஜேபி பல இடங்கள்ல 2வது இடம் வகிக்குது. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க பிஜேபி சார்பாக கேண்டிடேட். அப்ப நீங்க தாவேக்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு? இந்த கூட்டணியில எங்க இருக்கு ஸ்பேஸ்? அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமும் கூட. அப்போ விஜய் வந்தால் என்ன லாபம்? சினிமா முகம் கண்டிப்பாக லாபம், கிரௌடு புல்லர் அதுவும் லாபம் தான். ஆனால் விஜய்க்கான நஷ்டம் என்ன? விஜய்க்கான நஷ்டம் என்னன்னா, கூட்டணிக்கு வரலன்னா திமுக அழிச்சிருமா, ஜெயிக்கலன்னா கூட்டணிக்கு வந்தா இவங்க அழிச்சிருவாங்க, அவ்வளவுதானே. எனக்கு இந்த ஒப்பீட வந்து வில்சன் விரும்புறாரோ இல்லையோ, பன்னீர்செல்வம் சொன்னார்ல, தண்ணீர்ல இது இருக்கு கரையில நெருப்புன்னு ஒரு பாடல் பாடினார்ல, அந்த நிலைமை தானே விஜய். ஒரு பக்கம் வேடம், மறுபக்கம் நாகம். இல்ல 2 விஷயம் நான் சொல்றேன். நம்ம சாம் சார் சொன்னாரு, நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு சொல்றாரு. 2 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடுவில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் முழுசா வித்தியாசம் 75 தொகுதிகள்ல. அதை பார்க்கணும். 2019 2024 இதற்கு நடுவுல வந்து 10 இன்கம்பன்சி, அதை தாண்டியும் 24 எலெக்ஷனை சொல்றாரு. இல்ல அதான் சொல்றேன், வரப்போறது சட்டமன்றம், வரப்போறது நாடாளுமன்றம் இல்ல, வரப்போறது சட்டமன்றம். அதுதான் சொல்ல வரேன். வேளச்சேரி முதற்கொண்டு சொன்னீங்களே, அதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல், ராகுலா மோடியா அப்படின்ற தேர்தல். அதனால அது இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க இப்ப அமித்ஷா என்ன பேசுறாரு அப்படின்னா, நம்ம 21 பேசல, அவரு 18+20 தானே பேசுறாரு பூத் கமிட்டி மீட்டிங்ல. இல்ல 18 இல்லங்கன்னு அமித்ஷா சொல்றீங்களா? பேசுறாரு சார், உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. இல்ல உள்ளுக்குள்ள என்ன ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி எனக்கு சொல்லுங்களேன். எனக்கு புரியுது, உங்க அரசியலா ஒரு மதிப்பிடுதல் பண்ணுங்களேன். தாவேகா பெரிய கட்சியா இருக்குமா, பாஜக பெரிய கட்சியா இருக்குமா? இல்ல அது நம்ம சொல்லவே முடியாது, அது சூழ்நிலையை பொறுத்துதான். நான் சொல்றேன், இப்ப உதாரணம் சொல்றீங்களா, அவங்க நிலைமை என்னன்னு தெரியாம எப்படி தொகுதி கொடுப்பாங்கன்னு. தமாக வந்து 1996 ஆரம்பிக்கும் பொழுது அப்போ கேண்டிடேட்டே அறிவிச்சிட்டாரு, யார் கலைஞர் எல்லாம் கேண்டிடேட் ஃபீல்டுக்கே போயிட்டாங்க. அந்த நேரத்துல 60 கொடுக்க வேண்டிய இடத்துல என்னால கொடுக்க முடியல, நான் 40 கொடுக்கறேன்னு வாபஸ் வாங்கி 40 சட்டமன்ற தொகுதி 20 எம்பி 19 தான் திமுகக்கு. அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தமாகாக்கு 20 எம்பியை கையில கொடுத்தாங்க நாட்டை ஆளுவதற்காக. அப்போ என்ன, ஒரு கட்சியோட அவசியம் வந்து ஒவ்வொரு தேர்தல் ஒன்று அதான் சாம் சொன்னாரு. அப்போ வில்லன் ஜெயலலிதா, அதனால இல்ல இப்ப வில்லன் ஸ்டாலின், இப்ப வில்லன் ஸ்டாலின். அதுல இப்ப வில்லன் ஸ்டாலின் அன்றைக்கு கலைஞருக்கு தமாக வருது, அகாமடேட் பண்றாரு. இப்ப இங்க உங்களுக்கு பாஜக மாதிரி அங்க ஏதாவது பெரிய சிக்கல் இருந்ததா? என்டிஏன்னு ஒரு அலைன்ஸ் இருக்காங்கல்ல, உங்களுக்கு அன்னைக்கு கலைஞர் அவர்களுக்கு என்ன சவால் இருந்தது? நீங்க இந்த சவால் எப்படி கடக்க போறீங்க? இல்ல அன்னைக்கு எல்லாருக்கும் அதே மாதிரி தான். பாமக இருந்து அத்தனை பேரையும் கட்டி விட்டாரு.
அந்த நேரத்துல கழட்டி அவர் விடுற- பேசிட்டு தானே இருந்தாரு. கழட்டி விடுற ஆமா, option இருக்கா? பேசிட்டு தானே இருந்தாரு. ஆஹா, நான் என்ன சார், சொல்றேன், நான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கழட்டி இல்ல, விடுற இல்ல, option simple, அவங்க சார். வந்து கூட்டணியில வரல சார், பேச்சுவார்த்தை தான் சார். ஆனா இங்க பிஜேபி கூட்டணியில இருக்குது சார். இன்னொரு விஷயம், அதான் சொல்றேன், முக்கியமான வேறுபாடு. இல்ல இல்ல, பிஜேபியும் விரும்புது தாவேக்கா வரணும். அவங்களே adjust பண்ண அவங்களும் வாய்ப்பு விரும்புறாங்க. ஆமா. அதுதான் சொல்ல வரேன். அது முக்கியமான அவங்களும் point. விரும்புறாங்க. சோ தாவேக்கா வரணும். ஷாம், இப்ப அடுத்த கட்ட நகர்ந்துருக்கிறோம். அதாவது இது என்டிஏ பாஜக அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க பெரிய அளவு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களும்னா இப்ப அவங்க அட்ஜஸ்ட் பண்ணா இந்த காம்பினேஷன் ஃபார்முலா சரியா ஆயிரலாம்.